ஹலோ. இன்னைக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்ட்டு இருக்கேன். ரிசர்வேஷன் பற்றி. ரிசர்வேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஒரு ஃபேண்டாஸ்டிக் டூல், எக்ஸாக்ட் டூல் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணலான்னா, இது அரசாங்கம் பண்ணலாம், இல்லை நம்மளே தன்வாளர் தொண்டாளர் மையங்களும் பண்ணலாம், இல்லை யார் வேணால் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கணும். என்ன மெத்தட்னா, ஃபர்ஸ்ட் தே ஷுட் ஹேவ் டு நோ பீப்புளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவங்க எவ்வளோ பீப்புளை ஒன்றா சாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி எல்லாரையும் கூட சாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் எடுத்தால் எல்லாரையும் கூட சாம்பிள்ஸாக எடுத்து பார்க்கலாம். இதே ஓரளவுக்கு இந்த தருணார்த்தம் சிம்பிளானா ஓரளவுக்கு சாம்பிள்ஸாக ஒரு ரேண்டமாக ஒரு ஏரியா வச்சு பிரிக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டை வச்சு பிரிக்கலாம், ஒரு ரிலீஜனை வச்சு பிரிக்கலாம், ஒரு ஒரு ஸ்டேட்டை வச்சு பிரிக்கலாம், ஒரு லாங்குவேஜ் வச்சு பிரிக்கலாம், அப்புறம் ஒரு கண்ட்ரியை வச்சு சொல்லலாம், அப்புறம் ஒரு கம்யூனிட்டி வச்சு சொல்லலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் நேஷன் ஃபுல்லாக இல்லாட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்கிற அந்த ரிசர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னாக்கா, லைக் ஒன்று, அவங்க ஃபஸ்ட்டு எத்தனை பேர் என்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட பிறகு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்கூலிங் டேஸில் என்ன ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ், என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. பட் அதை எப்படி மெஷர் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வச்சு பண்ணலாம். ஒன்று அவங்க ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை டெக்னிக்கலாக அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்குதா, புக்ஸ் கிடைக்குதா, மெட்டீரியல்ஸ் கிடைக்குதா, எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும். இல்லை எங்களுக்கு எதாவது பொருள் வாங்கி படிக்க முடியும், புக்ஸ் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு எதாவது வாங்கணும். இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம மெஷர் பண்ணோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 1 to 5னா அவனுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குது, அவனோட பேராமீட்டர்ஸ் வேணுது, அவனுக்கு என்ன வேணும், புக்ஸ் வேணும், சாப்பாடு வேணும், அப்புறம் என்ன வேணும், நல்ல ஹெல்த்தியான அட்மாஸ்பியர் வேணும், நல்ல காற்றும் கன்சிடர் பண்ணும், நல்ல ஹெல்த்தியான காற்று கிடைக்குதா, நெக்ஸ்ட்டு அவனுக்கு நல்ல தண்ணி கிடைக்குதா, நல்ல சாப்பாடு கிடைக்குதா, விட்டமினைஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றானா, இது எல்லாத்தையும் போனால் அக்யூரேட் டேட்டாஸ் எடுக்கலாம். என்னென்ன கம்ப்ளீட் டேட்டா கிடைக்கும். இது ரொம்ப டீப் டேட்டா சொல்கிறேன். பிளைண்டாக எடுத்துக்கணும். அப்படியே சும்மா சிம்பிளாக இவங்க அங்கே போய்ட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு இவங்க எவ்வளோ இருக்கா, அவங்க அவ்வளோக்குன்னு போயிடலாம். இன்னும் இன்டெப்த்தாக ஒவ்வொரு பேராமீட்டரும் அனலைஸ் பண்ணலாம். அவன் ஃபுட்டு ஆஸ்பெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது, அவனோட ப்ரீத்திங் ஆஸ்பெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பேக்ட், ஏன்னா ஏர் கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஸோ ப்ரீத்திங் ஆஸ்பெக்ட் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுதுன்றதை கூட நம்ம கொண்டு வரலாம். ஃபுட் ஆஸ்பெக்ட்ஸ், டைட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது, அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிஸ், அவனோட சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொசைட்டி, அவங்களோட சொசைட்டி அவங்க சொந்தக்காரங்க, அண்ணா தம்பி அப்பா அவங்களாம் எஜுகேட்டடாக, அண்ணா தம்பி எல்லாம் படித்தவங்களா, எல்லோரும் வெளில வேலை செய்கிறாங்களா, அவனுக்கு சோஷியல் இது இருக்கா, லைக் அவன் சோஷியல் அஃபென்ஸ், லைக் அவனுக்கு ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கா, என்ன ரீசனால் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து அசால்ட்டாக கண்டுபிடிக்கிறோம். கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ். இதை ஒரு நேஷனை இந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷனுக்கு கொண்டாலும் மூவ் பண்ணலாம். இஃப் யூ நோ த எவ்ரி பீட் ஆஃப் த கரண்ட் சுச்சுவேஷன்னா, இந்த சுச்சுவேஷன்னா இதுக்கு அடுத்து இருக்க சுச்சுவேஷனா, அதுக்கு அடுத்து இருக்க சுச்சுவேஷனா, ஒவ்வொருத்தரும் எந்தெந்த சுச்சுவேஷனில் இருக்கான், டிஎக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த டிஎக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா போதும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்களே, இந்த டிஎக்ஸ் தெரிஞ்சதுன்னா போதும், இந்த டிஎக்ஸை வச்சே நம்ம இங்கேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இந்த அளவுக்கு எக்ஸ், இந்த பீரியட்லாம் எக்ஸு. ஸோ எக்ஸுங்கிறது இந்த பீரியடு, டிஎக்ஸ் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பீரியட். அது ஒரு எக்ஸ்போனண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு என்ன விதமான கர்வாக இருக்கலாம். கேன் பி எனி கைண்ட் ஆஃப் கர்வ். லீனியராக இருக்கலாம், லிட்டில் கொஞ்சம் இது என்ன ஒரு பரபோலிக்காக இருக்கலாம், என்ன ஒரு ஃபார்ம் ஆஃப் எலிப்டிக்கலாக என்ன ஒரு ஃபார்மேட்டாக இருக்கலாம், இல்லை சர்க்கிளாக இருக்கலாம், என்ன ஒரு ஃபார்மேட்டாக இருக்கலாம். ஆனால் வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் கிளியராக இப்போ என்ன பொசிஷன் இருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம். இது எல்லா பேராமீட்டர்ஸும் எடுத்துக்கோங்க. அவனோட கரண்ட் சுச்சுவேஷன்னா, அவனோட நாலேஜ் லெவல் என்ன, அவனுக்கு இருக்கிற இம்பேக்ட், லைக் அவனோட மெமரி பவர் என்ன இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் டீட்டெயில் கிடைக்கும். இதெல்லாம் நான் டீப்பாக சொல்கிறேன். அப்புறம் அவுட்டர் லைனில் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் டீப்பாக சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படின்னா இந்த அவனோட நாலேஜ் லெவல் எடுத்துக்கலாம். நாலேஜ் லெவல்னால் அவன் என்ன மார்க் எடுக்கிறான், என்ன மெமரி டெஸ்ட்டில் எப்படி இருக்கிறான், மெமரி டெஸ்ட் லைக் அவன் பாடத்தை மனப்பாடம் பண்ணி இருக்கிற மார்க் எடுக்கிறதெல்லாம் மெமரியில் தான் வரும். அனலிட்டிக்கல்னால் அவனோட
அனலிட்டிக்கல் அனாலிசிஸ்க்கு நீங்கள் ஏதாவது தனியாக ஒரு ஸ்கீம்ஸ் இது போடலாம். லைக் அவனை ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் போட்டு மேத்தமேட்டிக்லலாம் வர்றதெல்லாம் அனலிட்டிக்கில் வரும், மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் அனலிட்டிக்கில் வரும். அப்புறம் வந்து மெமரி எல்லாம் லாங்குவேஜ் இந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம் மெமரியில் வரும். ஸ்டோரிஸ்லலாம் மெமரியில் வரும், ஸ்டோரி சம்மந்தப்பட்டது. இதே வந்து சயின்ஸுன்றது ஒரு முறை கான்செப்ஷுவலாக எப்படி இருக்கான், லைக் அவனோட கான்செப்ஷுவல் ஃபினாமினன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சயின்ஸ் பயாலஜிலாம் கூட மெமரி ஆஸ்பெக்ட்ஸில் தான் வரும்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து ஒரு அனலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஹிஸ்ட்ரி கூட ஒரு விதத்தில் மெமரி ப்ளஸ் மெமரியும் கொடுக்கும், ப்ளஸ் இதுவும் கொடுக்கும். மேத்ஸ் வந்து அனலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை கொடுக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி இருக்குது. அந்த ஒரு சப்ஜெக்ட் படித்தா அதில் என்னென்ன குவாலிட்டி, லைக் இது நான் என்ன சொல்கிறேன், ஆப்பிள் சாப்பிட்டா இதில் விட்டமின் இருக்குது, அந்த விட்டமின் இருக்குது, இந்த விட்டமின் இருக்குது, இந்த மினரல் இருக்குது, அந்த மினரல் இருக்குது, ஃபைபர் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ என்ன ஒன்று அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு கீ நோட்ஸாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றுத்துலையும் என்ன எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அழகாக சொல்லுவாங்க, என்னோட சூப்பராக சொல்லுவாங்க. சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் கோடு தான் போட முடியும், அதை பட்சம் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணால் அவ்வளோ டீட்டெயிலாக எடுக்கலாம். இதை வச்சு நம்ம நேற்றோட கரண்ட் சுச்சுவேஷனை எப்படி டெவலப் பண்ணுறது, யாரை டெவலப் பண்ணணும் அப்படின்றத சொல்லலாம். என்னோடய ரிப்போர்ட்டை நான் ஒன்று கடைசியாக சொல்கிறேன், என்ன பண்ணால் டெவலப் ஆகணும்னு நான் சொல்கிறேன் கடைசியாக எனக்கு இருக்கிறதில்ல. அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க, அவனோட பேராமீட்டர்ஸ் லைக் படிப்புகள் எடுத்துக்கிறீங்க, அவனோட டயட்டிங் ஆஸ்பெக்ட்ஸு, அவனோட ப்ரீத்திங் ஆஸ்பெக்ட்ஸ்னால் எப்படி சொல்கிறேன்னா, அவன் வந்து நல்ல நேச்சுரல் காற்று இருக்கா, ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஒருத்தவங்க வந்து ஆக்சிஜன் கூட இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, சிட்டியில் இருப்பாங்க, ஆனால் நல்ல ஏர் ஃப்ளோ இருக்காது, பக்கத்தில் செடி கொடி இருக்காது, இல்லை ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை அமையாது, அவங்களெலாம் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இருக்கும் நல்ல காற்று கிடைக்காது. ஃபுல்லாக வந்து சிட்டியில் இருக்கிற கரும்பு கார்பன் எமிஷன் நல்லா இருக்கிற ஏரியா. ஸோ அங்கெல்லாம் இருக்கும்போது நல்ல குவாலிட்டியான அது இருக்காது. ஒரு சில சிட்டி கிராமத்தில் இருக்கும், அவங்க நல்ல ப்ரீத்திங் கிடைக்கும். ஸோ அவங்களே டிஃப்ரென்ஸு தெரியும், இந்த இடத்துல கூட அங்கே போய் விட்டும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ப்ரீத்திங் நல்லா ஆக்சிஜன் கிடைக்குதா. இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு, வீட்டுக்குள்ளேயே வந்து ஆக்சிஜன் கொடுக்குற செடி பாசி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு இது மாதிரி தொட்டி மாதிரி வச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு கிளாஸு, அதுக்குள்ளே வந்து ஒரு பாசி போட்டுருவாங்க. அந்த பாசியோட வேலை ஆக்சிஜன் கொடுத்துக்கிட்டே இருக்கும், பச்சையாக இருக்கும். அந்த இது சவுறு வந்து சவுறு மாதிரியே இருக்கும், அது சவுத்துலேயே அவ்வளோ பெரிய சவுறு ஃபுல்லாக வச்சிடலாம். அதை வச்சுட்டா அந்த போட்டாக்கா அது வந்து ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருக்கும், நமக்கு தேவையான ஆக்சிஜன் அது கொடுத்துட்ருக்கோம். அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், ஷேடோவில் தான் இருக்கும், வெயிலில் கூட வைக்க தேவையில்ல. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்ம மெட்ரிக்ஸ் டெவலப் பண்ணுறது எப்படி, ஒவ்வொரு என்னென்ன பக் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் என்னென்ன சொல்யூஷன் இருக்குது. நம்மளே டாக்டர் சொல்லுவாங்க, இந்த விட்டமின்ஸ் இருக்குன்னா இந்த சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இந்த ஃபிசியோதெரபியில் எப்படி பண்ணலாம், ஃபிசிக்ஸ் பேராமீட்டர்ஸில் எப்படி பண்ணலாம், கெமிஸ்ட்ரி பேராமீட்டர்ஸில் எப்படி, பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ், கெமிஸ்ட்ரி பேராமீட்டர்ஸ், மெடிசன்ஸ், பயாலஜிக்கல் பேராமீட்டர்ஸில் டயட்டிங், அந்த இது பாட்டனி பேராமீட்டர்ஸ் டயட்டிங் எல்லாம் பண்ணலாம். பயாலஜி பேராமீட்டர் இந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம், லைக் இந்த ஃபுட்டை சாப்பிடுங்க, அந்த சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருங்க, அந்த மாதிரி இருங்கன்னு நல்லா சொல்லுவாங்க. பயாலஜிக்கலாக எப்படின்றத ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுன்ட்டு. அப்புறம் வந்து ஃபிசிக்கலாக என்ன, ஃபிசிக்கல் தவிர யோகா இதெல்லாம் வர்றதெல்லாம் ஃபிசிக்கலில் வரும், எக்ஸசைஸு, யோகா ப்ளஸ் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணிக்கிறீங்க ஒரு குழந்தை. அதே மாதிரி ஒரு 6 to 12 ஏஜஸ்க்கு 6 to 10க்கு எப்படி இருக்கும், அவனோட பேராமீட்டர்ஸ் இன்புட் என்னது, அவனுக்கு டயட்டிங் ஃபுட்டு, அவனோட ரொட்டீன் ஆஃப் லைஃபு, அவனோட என்கேஜ்மெண்ட் ஆஃப் டைமு, எதுக்கெல்லாம் என்கேஜ் பண்ணுறான், நல்லா விளையாடுறானா, ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது. நல்லா ஸ்ட்ரெஸ் அனலைசஸ்லாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க, ஐடி மெட்ராஸ்லாம் என்னை வச்சு இப்போ நிறைய பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அவங்க கையில் போட்டிங்கன்னா டேட்டா அவ்வளோ அழகாக கொடுப்பாங்க. ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாம் என்னை வச்சு நிறைய இன்வென்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு எப்படி பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸ் லைக் அவனுக்கு எல்லா அவனுக்கு தேவையான எல்லா பேராமீட்டர்ஸும் எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இதுக்கு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு அவ்வளோ, அப்புறம் +1 +2 காலேஜு, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இண்டஸ்ட்ரி வயசான நேரம், அவனுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ், அவனால் ஏர்ன் பண்ண நிறைய இயர்ஸ் வயசானவங்களால் வேலை செய்ய முடியும். ஆனால் அவங்க என்ன பண்ணணும், வேலை புரிஞ்சு போச்சு செய்யக்கூடாதுன்ட்டு போயிட்டு தனியாக நின்று இருந்து அதுவே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்டாக உழைக்கலாம், சின்னதாக சேர்ந்து உழைக்கவும் செய்யலாம். ஏன்னா அவங்க உழைக்கணும்னு சொல்ல, அவங்க தே ஹேவ் டு டூ சம் ஒர்க்கு, அவங்களுக்கு வேலை செய்யணும்னு தான் இருக்கும். அந்த அப்படியே ஸ்லோவாக செய்யும்போது அவங்களுக்கும் ஒரு ஏர்னிங் வரும், நல்ல ஃபுட் கிடைக்கும், நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும். அவங்க இப்போது ஹோம்லலாம் இருக்காங்கன்னா அவங்க போய் ஹோமில் வந்து ரொம்ப ஹாஸ்டலில் ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் நினச்சேன் ஹோமில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப மோசம்ட்டு.
ஆனால் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இப்போல்லாம் ஹோமில் இருக்கோம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நார்மலாக அவங்களுக்கு வந்து தே ஃபீல் என்ஜாய்டு லாட். நானும் ஹோமில் இருந்தேன் நிறைய ஒரு 10 இயர்ஸ் இருந்தேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தேன். அதுக்கெல்லாம் மோல்ட் ஆகிட்டோடனே அதுதான் வாழ்க்கை. நானோடனே அதை சரி பண்ணிக்கிட்டோம். அதான் அது சர்வைவல்னு அவங்க இல்லையா. ஸோ அது சர்வைவல்னு அங்கே இருக்கிற சந்தோஷங்களை எடுத்து பார்க்கும்போது அதில் பெஸ்ட்டாக மாற்றி வந்துடும். அப்படி தானே நம்ம வாழ்க்கையோட நம்மளோட ஹியூமனோட சர்வைவலும் அப்படி தான். ஸோ அப்படிங்கும்போது அதுலேயும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கேயும் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்தா அவங்க சம்பாதிச்சு நல்ல ஃபுட் வாங்கி சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருந்துட்டு ஃபேமிலியோடு இருக்கிறது தான் என்ன கேட்டால் பெஸ்ட்டு. பட் இப்போ வந்து நிறைய பேர் வைக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி இந்த ஒரு சில ஆர்ஃபனேஜ் வைக்கிறவங்க அங்கே வச்சுட்டு அவங்களுக்கு சின்ன சின்னதாக மைல்டு சின்ன அவங்க ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸு எவ்வளோ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் வந்துடுச்சு. அவங்களுக்கு சின்னதாக வேலையை அரேஞ்ச் பண்ணலாம். அரேஞ்ச் பண்ணி அவங்க வேலை செஞ்சுட்ருக்கோம். அவங்களுக்கு ஏர்னிங் வரும், அவங்களுக்கு பில்லும் கட்டுவாங்க, அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க, ஃபேமிலிக்கும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ரொட்டீன் லைஃப் வரும். அதுக்கு வந்து அப்படின்னா நாட்டுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, ப்ளஸ் ஃபேமிலிக்கும் நல்லது, ப்ளஸ் அந்த சொசைட்டிக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது, கம்பெனிக்கும் நல்லது. ஸோ அந்த மாதிரி பீப்புளை வந்து எவ்வளோ அளவுக்கு மேன் ஆஸ் யூட்டிலைஸ் பண்ணணுமோ அவ்வளோக்கு யூட்டிலைஸ் பண்ணணும். அன்றைக்கி நம்ம கலாமையை அந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒரு வேலை தான் இருக்கணும்னாரு. ஏன்னா அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதனால் அந்த இது வந்து அப்போ அன்றைக்கி மேட்ச் ஆகலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ன்றதை தாண்டி நம்மளோட மேன் ஆஸ் ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக நம்ம பார்க்கணும். ஆனால் நம்ம ஒன்று கண்டுக்கலாம், இன்னொன்று யோசிக்கலாம், இவனுக்கு வேலை கொடுக்கணும் நிறைய பேர் வேலை இல்லாமல் போகுதுன்னு. இல்லை, அப்படி யோசிக்காது. இவங்களை கொடுத்தா இவங்க வேலை செஞ்சாங்கன்னா இவங்க இன்னும் நிறைய பேர் வேலையை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆளுங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன வெலாசிட்டியில் போகணும் அவனை அந்த வெலாசிட்டி அடுத்த வெலாசிட்டிக்கு போகணும்னு சொல்லுங்கள். யாரையும் கண்டென்ஸ் பண்ண வேணாம். போகிறவனை v+1 v+dx x+dx தான் போனோம். x-dx ஆக்கிடாதீங்க. ஸோ b+dx ஆக்கிட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு அவங்களோட இப்போ ரிட்டையர்ட் ஆகிறவனுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் கொடுத்தா அப்படியே ஏர்ன் பண்ணும். இப்போ அவன் ஏர்ன் பண்ணி கொடுப்பான் இல்லையா, அவன் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணும். அவனுக்கு ஃபண்டு வரும், அந்த ஃபண்டை செலவு பண்ணும்போது அவனுக்கு நிறைய என்ன வரணும், அதை செலவு பண்ணுறதுக்கு நிறைய பேர்கிட்ட வாங்க போகணும். அவன் ஒரு கஸ்டமர் ரெண்டு கடையில் சாப்பிடுவான். அப்போது ஒரு கடை ஒன்று எக்ஸ்ட்ரா ஜெனரேட், அதனால் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வருது, அதனால டேக்ஸ் வரும், கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ கவர்மெண்ட் ஒரு நல்ல கவர்மெண்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும், செக்டார்ஸ் ஆரம்பிக்கும், அங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கும், நிறைய தொழில் முனைப்பு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப x+dx ஃபார்மேட்டில் போங்க. எல்லாத்துக்குமே சரி, சிம்பிள் ஃபார்மேட் x+dx ஃபார்மேட், நாட் x-dx ஃபார்மேட் போகாதீங்க. ஸோ எக்ஸ்ன்றது கரண்ட் சுச்சுவேஷன், கரண்ட் வெலாசிட்டி, கரண்ட் ப்ரொஃபஷன். டிஎக்ஸ்ன்றது இதுக்கு அடுத்து இருக்க சின்ன மாற்றம் பாசிட்டிவாக, அப்படி தான் டிஎக்ஸ்ன்றது. அந்த சின்ன மாற்றம்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து எப்படின்னு அதுக்கடுத்து கொஞ்சம் பாசிட்டிவ் யோசிங்க, அடுத்த லெவல் போங்க அப்படின்றலாம். அதுதான் வந்து டிஎக்ஸ்ன்றோம். ஸோ +dx இல்லைங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்படின்றது, நெகட்டிவாக இருந்தால் பின்னாடி வாங்க, பாசிட்டிவாக இருந்தால் முன்னாடி போங்க. யூஸ்வலாக நீங்கள் யோசிச்சு டிசைட் பண்ணணும் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் நல்ல தெளிவாக எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு சிலவங்க செல்ஃபிஷாக இருப்பான், சேடிஸ்டாக இருப்பான். அவங்ககிட்டலாம் கொடுத்தா சேடிஸான டிசிஷன் தான் வரும். செல்ஃபிஷாக இருக்கவங்க கொடுத்தா செல்ஃபிஷான டிசிஷன் வரும். பறந்த நோக்கு கரெக்டாக எல்லாமே ஹானஸ்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணுன்றவங்கள இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க கையில் அவங்க கொடுக்குற டிசிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஃபேக்டர் வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம இது 2வது பேராமீட்டராக அது ஜென்ரேட் ஆச்சு, 2வது லாஜிக்காக இது ஜென்ரேட். ஃபஸ்ட் லாஜிக்கே நான் முடிக்கல, ஃபஸ்ட்டு லாஜிக் நான் சொல்ல வேண்டியதே முடியல. அதில் என்னென்னா இப்போது நமக்கு சொல்லிட்டோம் இல்லைங்களா, லைக் நம்ம எல்லாரோட ஒவ்வொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம், என்னென்ன இருக்காங்க, என்ன பேராமீட்டர்ஸ். இப்போது நம்ம அவங்க ரிசர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பார்க்கலாம். இப்போது ஒவ்வொருத்தரும் ரிசர்வேஷன் ஆஸ்பெக்டில் போனவனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நார்மல் பர்ஃபார்மன்ஸில் போனவங்களோட இது எப்படி இருக்குது. இந்த பாருங்கள் லைட் வந்துச்சு. ஸோ ஐ ஷோ இட் இன் த லைட். ஸோ நார்மல் ஆஸ்பெக்ட்ஸில் போனவங்களுக்கு எப்படி இருக்குது, ரிசர்வேஷன் ஆஸ்பெக்டில் போனவங்களுக்கு எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணோன்னா க்ளீனாக நமக்கு கிடச்சிரும். ஸோ ரிசர்வேஷனில் எப்படி இருந்தாங்க, அவங்களோட சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்குது, அதனால் குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ரைஸ் ஆகிருக்கா. இப்போது ரிசர்வேஷன் வந்தவங்களும் எவ்வளோ, அவங்களால வந்த ப்ராஃபிட் எவ்வளோ, ரிசர்வேஷன் வராமல் அப்படியே வரும் அவங்களால வந்த ப்ராஃபிட், அவங்க எவ்வளோ முன்னேறியிருக்காங்க, அவங்களால ஈல்டு எவ்வளோ வந்திருக்கு. ப்ளஸ் அது ஈல்டுங்கிறது ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ்லேயும் பார்க்கலாம், உழைப்புன்ற பேராமீட்டர்ஸ்லேயும் பார்க்கலாம். வேலை வேறு, சேலரி வேறு. ஒருத்தன் வேலை செய்வான், ஆனால் அதுக்கேற்ற கூலி வாங்காமல் இருப்பான். நான் கூட தான் எவ்வளோ வேலை செஞ்சேன்,
ரூபா கூட கூலி வாங்க. அப்போ நான் மட்டும்னு ஆகிட மாட்டேன். நான் நிறைய வருஷம் நான் ஏமாற்றப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஃபேக்டரெல்லாம் வரணும். அதெல்லாம் பக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவன் என்ன வேலை செய்கிறான், அவன் எப்படி, எவன் வேலை செய்கிறான், எவன் வேலை செய்யலை, இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சல அந்த இடத்துல. க்ரீனாக அனலைஸ் பண்ணி எவன் ஏமாத்துறான், எவன் வேலை செய்கிறான் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். இது கரெக்டாக அனலைஸ் பண்ணலாம். இது தெரிஞ்சுக்கலாம் எவன் வேலை செய்கிறான், எவனை என்னென்ன ஏமாத்துறான், எங்கெங்கே ஏமாத்துறான், எவனை எப்படி சரி பண்ணலாம். ஸோ லூசிங் ஆஃப் பேராமீட்டர்ஸ் லைக் ஒருத்தன் வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் அவன் லூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வரலாம். கொஞ்சம் ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளே சொல்லலாம், ஜானியர்னா முழசாக இருக்குதுன்னாங்களே. ஸோ அந்த மாதிரி ட்ராக் ஆகலாம். ட்ராக் ஆகிறது நேச்சுரலாக இருக்கணுமே ஒழிய ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. ஸோ அவனோட பேசிக் பேராமீட்டர்ஸ் லைக் லேசினஸ்ஸாலேயோ இல்லை மிஸ் ஆஃப் காம்படிஷன்னாலேயோ ஏதோ ஒரு பேராமீட்டர்ஸ்னால தான் மிஸ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸ்னால் ஓகே. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது இம்பேலன்ஸை தடுக்கிறதுக்காக நம்ம கொடா சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த இது கொண்டு வந்தப்போ இந்த நார்மலாக வந்தவனுக்கும் இவனும் வந்தவனுக்கும் எவ்வளோ வரும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான், இவன் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறான், இவனும் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கான், இவன் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கான், இவன் எவ்வளோ ஈல்ட் பண்ணியிருக்கான், அவன் எவ்வளோ ஈல்ட் பண்ணியிருக்கான். ஃபைனல் அவுட்கம் காஸ்ட்டு, ரெண்டாவது ஒர்க்கு, அப்புறம் மேன் பவரு, அப்புறம் அசசரிஸ் லைக் அவன் என்னென்ன ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கான், அவன் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கான், அவன் எவ்வளோ அளவுக்கு கன்சம் பண்ணியிருக்கான். லைக் இது கேட்டிருந்த எனர்ஜி செக்டார்ஸ் எனர்ஜினா டிஃப்ரெண்ட் ஃபார்மில் சொல்லலாம். லைக் ஃபுட் கவர்மெண்ட் கிட்ட இருக்க சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி அவனே வாங்கி சாப்பிட்ற பொருள், வாங்கி சாப்பிட்றாங்கள கன்சம்ஷன்ஸ், அவங்க வாங்குகிற பொருளுங்க, பைக் யூசேஜ், அப்புறம் வந்து இந்த மாதிரி எனர்ஜி சம்மந்தப்பட்டது எல்லாமே அதில் வந்துடும். அப்புறம் அவனை ரிசோர்ஸ், அவன் வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருக்கிறது, பைக்கு, காரு ப்ளஸ் வீடு இதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு ஃபேக்டர். அப்புறம் அவனோட ஃபினான்ஷியல் பேங்கிங் ஆஸ்பெக்ட்ஸ், காஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ், அவன் இன்கம் எவ்வளோ வருது, அவன் எவ்வளோ ரிப்ளிகேட் பண்ணுறான், எப்படி ஃபினான்ஷியலாக மூவ் பண்ணுறான், இது எல்லாத்தையும் ஒரு அனலைசிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் கரெக்டாக இது எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரும் டீட்டெயில் ஒரு ரேண்டமாக ஒரு டீப்பாக ஒரு சாம்பிளாக ஒரு எடுத்துக்கலாம். அப்புறம் கவர்மெண்ட்டாக எடுத்து அசால்ட்டாக பண்ணால் முழுசாக கண்டுபிடிச்சா இதை வச்சுட்டு யார் ஏமாத்துறான் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெதர் ரிசர்வேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆர் நாட் அப்படின்றது க்ளீனாக தெரிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தனோட இப்போ நாட்டோட கரண்ட் பொசிஷன் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு டிஎக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணால் இங்கே இருக்கிறவன் இங்கேருந்து இவன் இங்கே வந்திருக்கான், இங்கேருந்து இவன் வந்திருக்கான். ஸோ இந்த பீரியடில் இவன் இங்கே எவ்வளோ டெவலப் ஆகி இந்த பீரியடில் எவ்வளோ டெவலப் இருக்கான். ஸோ ஒவ்வொருத்தனோட டிஎக்ஸும் தெரிஞ்சு போடும். இப்போ டிஎக்ஸ் தெரிஞ்சு போடும், அவனோட கர்வேச்சர் போட்டாக்கா அப்படியே தெரியும் நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவன் எங்கே போகிறான்றதும் தெரிஞ்சு போயிடும். ஸோ அவன் என்ன ஃபார்மேட்டில் ஆல்மோஸ்ட் லைக் எல்லாருக்கும் ஓரளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஒத்து போகும். ஒரு சிலவங்களோட ஒரு கரு, இன்னொரு கருவாக இருக்கும். அந்த பேராமீட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் என்ன கரு மாறுது, எந்த ஃபேக்டர்ஸ்னால கரு மாறுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் சிம்பத்தின்ற பேர்மெண்ட்டில் மாறுதா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா க்ரீமி லேயர்னு சொல்லிட்டு வரவங்களோட ராங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ரிசர்வேஷனை வந்து ராங்காக யூட்டிலைஸ் பண்ணுறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக சொல்கிறேன், பெரிய மேரக் கம்யூனிட்டிங்க வந்து நாங்கள் வந்து இழக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து லேசியாக இருக்காங்க. எனக்கு அங்கே தான் அடி வாங்குது, அங்கே தான் எது தப்பு நடக்குது. இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து வரவன் முட்டியும் போது வரான், இவன் உழைக்கிறான், ஆனால் வந்து இவனுக்கு அதுக்கேற்ற கூலி கிடைக்கிறதில்ல. ஆனால் அவனுக்கு வந்து செய்கிற கொஞ்சம் செஞ்சுட்டு நிறைய ஈல்டு வாங்குற மாதிரி எனக்கு தோத்துட்டு பக்கு அங்கே தான் இருக்க மாதிரி தருது. ஏன்னா அதனால தான் இந்தியாவோட க்ரௌத் அடி வாங்குச்சு. ஏன்னா இந்தியாவோட அது வந்து 1912 யூஎஸ் டாலரோட ஒரு ரூபாய்க்கு வந்து 12 USD பே பண்ணும். ஆனால் இன்னைக்கு ஒரு யூஎஸ்டிக்கு 82 ரூபா பே பண்ணுறோம். அப்படியே மாறி போச்சு. ஒன்று 90s வந்து சைனா வந்து இந்தியாவோட ரொம்ப பின்னாடி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 90s வரல இந்தியா சைனாவுக்கும் முன்னாடி இருந்துச்சு, இல்லை ஈக்குவலாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சைனாவோட பின்னாடி போயிடுச்சு. இந்த பீரியடில் என்ன நடந்துச்சு? ஸோ எங்கெங்கே ஹியூமன் அனாலிசிஸ் பண்ணோன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் டிசிஷன்ஸ் எல்லாம் என்ன, ஒரு டிசிஷன்ஸில் எவ்வளோ க்ரோத் கிடச்சிருக்கு, கவர்மெண்டோட பாலிசிஸில் எவ்வளோ க்ரோத் கிடச்சிருக்கு, டிசிஷன்ஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு, டேக் ஓவர் லைக் இந்த ஒவ்வொரு செக்டார்ஸ்லையும் எந்தளவுக்கு மூவ் ஆகிருக்கு எல்லாம். இது ஒரு பர்சனுக்கு இல்லை, ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கு, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு, ஒவ்வொரு ரிலீஜனுக்கு, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு, ஒவ்வொரு காஸ்ட்டுக்கு, ஒவ்வொரு இதுக்கு எல்லா ஃபேக்டர்ஸ்லையும் எடுத்து அனலைஸ் பண்ணோன்னா இது இண்டிவிஜுவல் தான். மேன் டு வேர்ல்ட், ஆட்டம் டு யூனிவர்ஸ், மேன் டு வேர்ல்ட், இந்த கான்செப்ட் எடுத்து போட்டால்
அது ஒரு மனுஷனுக்கு பார்த்துட்டு அதை அப்படியே வேர்ல்டுக்கு பண்ணலாம். அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. கண்ட்ரி இது எல்லாத்தையும் பண்ணலாம், அழகாக கொண்டு வந்துடலாம். இதை வச்சு க்ளீனாக அனலைஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் அதிகம். அதுக்கு டீப்பாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அழகாக கொண்டு வரலாம். இதை வச்சு நல்லா நாட்டை சூப்பராக முன்னேற்றலாம். எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சிடலாம், டிஎக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த டிஎக்ஸுக்கு என்ன இதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இன்புட் பேராமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு டெவலப் பண்ணலாம். ஸோ அந்த பேராமீட்டர்ஸை எடுத்துகிட்டு தான் டெவலப் பண்ணுவோம். ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறது, அந்த டிஎக்ஸ் வர்றது, டிஎக்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறது. அப்போ அந்த டிஎக்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த விட்டமின் இப்போ ஒரு செடி வளருதுன்னா என்ன பண்ணுவோம், செடி இன்றைக்கி இவர் கண்டுபிடிச்சார் பாருங்க, நம்ம ரமானுஜன். ஒரு இதில் கேட்டாங்க, ஒரு குளத்துல ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒரு பூ பூக்குது, ஒரு பாதி பூ வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு, ஒரு நாள் கழிச்சு எத்தனை பூங்க பூக்கும்னாங்க. ஒரு நாள் ரெண்டாவது நாள் 3 நாள் கழிச்சு ஒரு பூ பூத்துச்சு, 4-5வது நாள் கழிச்சு 2வது பூ பூத்துச்சு. அப்படின்றப்போ பாதி குளத்துல பூ வந்துடுச்சு. அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு எத்தனை பூ வரும்னாங்களாம். அப்போது இன்னும் ஒரு 1 2ன்னு போது அப்போது ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் 1, அடுத்து 2 அப்படின்றப்போ இப்போ என்ன இருக்கும், 6 இருக்கும் அப்படின்னு ஏதோ கவுண்டரிங்கில் ஃபார்மேட்டில் சொன்னாராம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த ஃபிபனாசி சீரீஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்ம பூக்கள் சூரியகாந்தி பூலெல்லாம் X+D இதுக்கு 3 முன்னாடி நம்பரை கூட்டிட்டு அடுத்த நம்பர் வரும், அதுக்கு அடுத்த நம்பர் கூப்பிட்டு அதுக்கு அடுத்த நம்பர் வரும். ஸோ அந்த மாதிரி வர்றதுலேயே அந்த ஃபார்மேட், அந்த ஃபிபனாசி சீரீஸ் எனக்கு கரெக்டான நேம் தெரில, ஆனால் என்னன்னு தெரியுது, கான்செப்ட் தெரியுது, ஆனால் நேம் தெரியல. ஸோ அதனால் அந்த கான்செப்ட் ஃபிபனாசி சீரீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம அந்த செடிக்கு நம்ம உரம் போட்டால் நல்லா பூக்கும், நிறைய காய்க்கும், அந்த செடி நல்லா வளரும். ஸோ அப்படின்னா ஒரு க்ரௌத் ரேட் அந்த டிஎக்ஸை ரைஸ் பண்ணலாம். டிஎக்ஸ் ரைஸ் பண்ணிச்சுன்னா கருவே மாறும், அப்படியே மேல் நோக்கி போகும், அது கொஞ்சம் எக்ஸ்போனண்ட்டாக போகும். அப்போது நம்ம சொல்கிறோம்ல, நம்ம ஒரு ஆள் ஒரு கம்பெனி வைக்கிற 5 வருஷத்தில் டெவலப் ஆகிடுறான். ஆனால் ஒரு நாடு 50 வருஷம் ஆகி கூட ஏன் டெவலப் ஆகலை, 100 வருஷம் ஏன் டெவலப் ஆகலைன்னா இந்த ஃபேக்டர்ஸை நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ இதெல்லாம் கீழே நம்ம எதை ஃபேக்டர் கன்சிடர் பண்ணோம், எதை கண்டுக்கூடும், சும்மா சென்சஸ் எடுக்கிறோம், சும்மா டேட்டா எடுக்கிறோம், சும்மா டேட்டா பார்க்குறோம், அதெல்லாம் இல்லை. இந்த டேட்டா பாருங்கள், இந்த டேட்டா பார்த்தீங்கனாலே டெவலப்மெண்ட்டுக்கு கஞ்சிரும். ஒரு கவர்மெண்ட் பார்க்க வேண்டிய டேட்டா இந்த டேட்டா தான். இந்த டேட்டாவை பார்த்தீங்கனாலே போதும், இதை ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கனாலே போதும். இந்த டிஎக்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறது, அவனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறான், இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி ரைஸ் பண்ணுறது, இவன் எடுக்கிறானா, ஸோ அவனுக்கு என்னென்ன உரம் கொடுக்கணும், செடிக்கு என்னென்ன உரம் கொடுக்கணும், இதை போட்டால் இன்னும் கொஞ்சம் இந்த பூ நல்லா பொழுக்கும், இன்னும் ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ அப்போ அவனுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இது கொடுக்குறான், ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தனிட்டி ரைஸ் பண்ணுங்கள். அந்த ஃபேக்டர்ஸ் ஒவ்வொரு ஃபேக்டர்ஸாக பார்த்துட்டு அந்த ஃபேக்டர்ஸை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அவனுக்கு இன்புட்டாக கொடுக்குறது. எப்போவுமே X+DX ஃபார்மேட்டில் போங்க, X-DXக்கு போகாதீங்க. இது என்னென்னா காமன் டு ஆல் கம்யூனிட்டி, எல்லாத்துக்குமே போகணும், X+DX ஃபார்மேட்டில் தான் போகணும். இதுக்காக என்ன பண்ணுறோன்னா, எல்லாருக்கும் ஒரே லெவலாக பாருங்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன். இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்குள்ளே இருக்கணும் நான் மேலே நீ கீழே அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸில் போனீங்கன்னா இந்த உலகம் ரொம்ப ஆபத்தான நிலவில் போகும். அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், அது என்ன வீடியோன்ட்டு. ஏன்னா இப்போயே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அரை மணி நேரம் வீடியோவிலே கொடுத்துட்றேன். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது, அதுலேயும் சொல்லிடுறேன். இதே நிலமையில் போனால் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, எல்லாம் 10-20 வருஷம் கழிச்சு எலன் மாஸ்கோட எல்லாம் ஏஐ வந்துடும், அதுவே எல்லாம் வேலை செஞ்சிடும். வேலை செஞ்சுட்டா நமக்கு எவனுக்குமே வேலை இல்லாமல் போயிடும். வேலை இல்லாமல் போச்சுன்னா அவ்வளோதான், சும்மாவே இருப்பானு, கவர்மெண்ட்டு சும்மாவே காசு கொடுங்க, எல்லாமே ஏஐ செஞ்சிடும். நாங்கள் இதில் 2மே இருக்குது. ஏஐயில் அவர் சொன்னார், பணக்காரங்களுக்குன்னா ப்ரையாரிட்டி, ஏஐ எல்லாருக்கும் எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்கும், எல்லா வேலையும் சர்வீஸ்க்கு எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்கும். அப்போது எதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா யாருக்கு உதவி பண்ணணும், யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், க்ரீமி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இன்னும் 2-3 ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிற மாதிரி. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி ஏஐ வந்துச்சுன்னா எல்லாருக்கும் வேலை வந்துடும், எல்லாருமே செஞ்சுருவாங்க. எல்லாருக்குமே அது வேலை செலவு பண்ணாலும் சில விஷயங்கள்லாம் நடக்கும். என்னன்னா, ஒன்று, அவனுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அது பாதிக்கும். அது ஒரு சிலவங்களுக்கு பார்ஷியலாக வந்துச்சு. 2வது என்னென்னா, ஒரே நைட்டில் எல்லா மனுஷனோட அது நோக்க வரும்னாங்களே, அது நோக்க வரும்ன்றது நம்ம மனுஷனுக்கு பிரெயின் டு பிரெயின் இந்த வேவ்ஸை பிரெயின் சிக்னல்ஸை வேவ்ஸாக ஃபார்ம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் இது டைரெக்டாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிக்னல்ஸ் அனுப்பிச்சு ஒரு பிரெயினை கண்ட்ரோல் பண்ணோம். ஆப்டிக்கலாகவும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, இஎம் பேஸ்லையும் செக் பண்ணியாச்சு. ஸோ இதனால் என்ன ஆகுனா,
இஎம்னாலும் ஒன்று தான், ஆப்டிக்கலும் ஒன்று தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுன்னு நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அது என்ன வேவ் ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். ஆப்டிக்கல்னால் இது எலக்ட்ரோ மேக்னெட்டில் சின்ன பாட்டு. ஏன்னா இதுலேயே எனக்கு போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாதீங்க. இது அது வேறு இது வேறு அதெல்லாம் பார்க்குறது டேரெக்டாக டேட்டாவை மட்டும் பாருங்கள். எல்லாம் அச்சுப்படியே பேசணும். நான் ஒன்றும் சட்டம் எழுதலை, நான் ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு அதனால தான் கரெக்டாக வரும். அதனால் தயவு செஞ்சு அப்படிலாம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு சிலவங்க இதை பார்த்து அதை வச்சு கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் சாரி. ஸோ அதனால் ஒருத்தனோட எல்லா மனுஷங்களும் ஒரே நைட்டில் கூட கொல்லும். ஒவ்வொரு நைட்டில் எல்லா மனுஷங்களும் உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஒரே நைட்டில் கூட கொல்லும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நெகட்டிவாக யோசிச்சு அதுக்குள்ளே ஒரு ஃப்ரேமிங் போட்டுச்சுன்னா, இன்றைக்கி இருக்கிற இன்டெலிஜென்ஸ்லேயே அது இப்படி இருக்குது. இன்னும் ஒரு 10 to 20 years 30 yearsலாம் போச்சுன்னா அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வச்சு எல்லா மனுஷங்களும் சிக்னல்ஸ் அனுப்பிச்சு பிரெயினில் ஷார்ட் சர்க்யூட் பண்ணி பிரெயினை எர்ன் பண்ணாலும் இந்த சிக்னல் நெகட்டிவ் இந்த சிக்னல் அந்த சிக்னல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சிக்னல் கொடுத்தா அது ஃபுல் பிரெயினை குழப்பி விட்ரும், இல்லாட்டி பிரெயினை எரிச்சு விட்ரும். அப்போ எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ மனுஷங்களோட வாழ்க்கை ரொம்ப ஆபத்து. அது நடக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு சொல்கிறோம், நம்ம கடைபிடிக்க வேண்டியது நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டியல் டிஃப்ரென்ஸை விட்டுருங்க, ஜாதி விட்டுருங்க, ஜாதி பாகுபாடு விட்டுருங்க. ரெண்டாவது பணக்காரன் ஏழை அந்த பாகுபாடை விட்டுருங்க. மூணாவது ஏழை பணக்காரன், அதான் ரெண்டாவது சொல்லிட்டேன். மூணாவது மதம் பார்க்காதீங்க. நாலாவது மொழி, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பார்க்காம எல்லாரும் மனுஷங்க சகோதரத்துவம் அப்படின்னு நினச்சா இது ஒரு ஹெவனாக இருக்கும். இல்லை இதை பார்ப்பேன்னா இது ஹெல்லாக மாறிடும். ஸோ ஹெல்லாக மாறுறதும் ஹெவனாக மாறுறதும் உங்கள் கையில் தான். ஸோ இதை நீங்கள் ஹெவனில் வாழ போகிறீங்களா? ஆனால் ஹெவன் வரப்போகுது, இன்னும் 20 வருஷம் போனால் அது ஹெவன் வந்துடும். ஆனால் அது ஹெவனாக இல்லைன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இல்லாட்டி அந்த எந்த நாட்டோட பாலிசிஸ் இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது ஹெவனான்னு மாறும். ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், புரிஞ்சு நல்லா நடந்துக்கோங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.